பாலக்கோடு சுற்றுவட்டார பகுதிகளில் தக்காளி செடிகள் வைரஸ் நோய் தாக்குதல். தருமபுரி மாவட்டத்தில் தக்காளி செடிகள் வைரஸ் நோய் தாக்குதலால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். தமிழக அரசு வேளாண் துறை மூலமாக விதை விற்பனை செய்ய கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு 5வது மைல்கள், திருமல்வாடி, பெண்ணாகரம், காரிமங்கலம், நல்லம்பள்ளி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 5000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் விவசாயிகள் வருடம் முழுவதும் தக்காளி சாகுபடி செய்து வருகின்றனர். இங்கு உள்ள தக்காளி மார்க்கெட்டில் இருந்து உள்ளூர் தேவை போக சேலம், திண்டுக்கல், கோவை, மதுரை, சென்னை உள்ளிட்ட வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநிலங்களுக்கு தக்காளி ஏற்றுமதி செய்து வருகின்றனர். இந்நிலையில் தற்போது பல தனியார் நிறுவனங்கள் தரமில்லாத தக்காளி விதைகள் விற்பனை செய்வதால் தனியார் தக்காளி நாற்று பண்ணைகள் மூலமாக விவசாயிகள் ஒரு நாற்று 1.50 ரூபாய்க்கு வாங்கி நடவு செய்திருந்த நிலையில் பாலக்கோடு, காடசெட்டிப்பட்டி, பஞ்சப்பள்ளி, சூடானூர், மாரண்டஹள்ளி, பெண்ணாகரம், காரிமங்கலம் உள்ளிட்ட கிராமத்தில் தக்காளி செடிகளின் வைரஸ் நோய் தாக்குதலால் புள்ளி அழுகல் நோய், ஊசிப்புள்ளி நோய், தண்டு இலைகள் நோய் மற்றும் பழங்களில் கோடுகள் உள்ளிட்டவை பாதிப்பால் போதிய விலையின்றி விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். ஒரு ஏக்கர் விளைவுக்கு 1 லட்சம் ரூபாய் முதல் 1.50 லட்சம் ரூபாய் வரை செலவிட வேண்டியுள்ளதாகவும் பயிர்களின் வைரஸ் தாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு சவால்களை விவசாயிகள் சந்திக்கும் நிலையில் உள்ளனர். தக்காளிகள் வயலிலேயே அழுகி நஷ்டத்தை ஏற்படுத்துவதாக விவசாயிகள் வேதனையோடு தெரிவிக்கின்றனர். இந்த வைரஸ் நோய்களால் தக்காளி வரத்து குறைந்து தற்போது கிலோ தக்காளி 70 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. தக்காளி செடியில் வைரஸ் நோய் தாக்குதலை குறைக்க தமிழக அரசு வேளாண் துறை மூலமாக தரமான விதை விற்பனை செய்தால் இதுபோன்ற வைரஸ் நோய் தாக்குதலில் இருந்து செடிகள் பாதிப்படைவது குறைந்து விளைச்சல் அதிகரித்து விவசாயிகள் பாதிக்கப்படுவது குறையும். ஆனால் வேளாண்மை துறை மெத்தன போக்கில் செயல்படுவதாகவும் இந்த ஆட்சி சரியில்லை எனவும் இப்பகுதி தக்காளி விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். பிக்கிலி பஞ்சாயத்துல நாங்க சிறு குறு விவசாயி வருஷம் பாத்தீங்கன்னா தக்காளி சாகுபடி பண்றாங்க. 15 வருஷம் பண்ணிக்கிறேங்க. ஆனா பார்த்தா இப்போ வர விதைகள்லாம் தரமான விதை இல்லைங்க. தனியார் விடுறாங்க. விதை தரமான விதையில அதிகமா நோய் தாக்குதுங்க. பூச்சி தாக்குது அதிகமா. பாக்டீரியா, வைரஸ், பங்கசைடு இது மாதிரி நிறைய தாக்குதுங்க. மழை காலத்துல தக்காளி விளைச்சல் எடுக்க முடியலைங்க. பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கரை போட்டா 1 லட்சத்துக்கு 1.5 லட்சம் செலவாகுதுங்க. ஆனா அந்த முதலே எடுக்க முடியுதுங்க. தரமான காய் வரதுங்க. அது இல்லாம இந்த விதையெல்லாம் பாத்தீங்கன்னா இது மாதிரி பூச்சி அதிகமா தாக்குது. புள்ளி, வைரஸ், மலட்டுத்தன்மை இருக்குங்களா காய்கறிலாம். இது இது மார்க்கெட்ல வாங்கவில்லை யாரும். அதாவது கீழே ஆத்துக்கு கொட்டுற மாதிரி நிலைமை வருதுங்க. ஆனா விலைவாசி இருக்கும்போது ஒரு ஏக்கராக்கு பாத்தீங்கன்னா 10 பாக்ஸ் ஆகுது, பெருசா இருக்குதுங்க. ஆனா செலவு மட்டும் 1 லட்சம் 1.5 லட்சம் ஆகுதுங்க. இதனால விவசாயிகளுக்கு இழப்பீடு வாங்கணும் எழுதிட்டு போறாங்க தோட்டக்கலை மூலமா. ஆனா இழப்பீடு கொடுக்குறீங்க. ஒரு ஏக்கராக்கு 3000 போடுறாங்க, 1.5 லட்சம் செலவாகும். 3000 மட்டும் எங்க ஈடாகும். அதனால இந்த தனியார் விதியெல்லாம் நிறுத்திட்டு கவர்மெண்ட் மூலமா தோட்டக்கலை மூலமா எனக்கு மானியத்திலேயே தர மாதிரி இல்ல ஏதோ ஒன்று பண்ற மாதிரி ஈடுபட பண்ணணும். அதெல்லாம் தோட்டக்கலை மூலமா வருஷம் ஒரு டைம் பஞ்சாயத்து மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி மக்கள் விழிப்புணர்வு கொடுக்கணும். செயல்பாடு சுத்தமா இல்லை, யாரும் கண்டுக்கவே இல்லை. அந்த விவசாயிகள் தோட்டக்கலை கூட்டு ஓம் தராங்க, அதை வசூல் பண்ண மட்டும் வராங்க. மற்ற எதுவுமே பார்க்கறது இல்லைங்க. கவர்மெண்ட் சரியா பண்றது இல்லைங்க. இந்த கவர்மெண்ட் ஆட்சி முறை சரியில்லைங்க. புறம் சிட்டா இருக்கணும். அதாவது இந்த விவசாயிகளுக்கு நன்மை பண்ற மாதிரி தரமான விதியை கொடுக்கணும். அதுக்கு ஏற்பாடு பண்ணணும்.